ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாரோட மொபைல்லையும் இருக்கக்கூடிய ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் தான். ஸோ காவல் உதவி அப்படின்ற ஆப்பில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எதுக்காக இதை நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும், அப்படி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறனால உங்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ பெண்கள் மட்டும்தான் வந்து இந்த காவல் செயலியை வந்து இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறோம், அவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது இல்ல. சிறுவர்கள் முதல் வந்து பாத்தீங்கன்னா வயதானவங்க வரைக்குமே ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அவங்களுக்கு அந்த டைம்ல வந்து யூஸ் பண்றதுக்கான ஒரு செயலியா தான் இந்த காவல் உதவி செயலி வந்து இருக்கு. இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதையும் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்றதையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுமக்களோட பாதுகாப்புக்காக 60 வசதிகளுடன் கூடிய காவல் உதவி செயலியை வந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் வந்து தொடங்கி வச்சாரு. இந்த செயலியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவசர உதவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை பிரஸ் பண்றது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொதுமக்கள், குறிப்பா வந்து பெண்கள், அவசர காலங்கள்ல அந்த சிவப்பு நிற அவசரம் என்ற பொத்தானை வந்து அழுத்துவதன் மூலமா பயனாளர் விவரம், தற்போது அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற அவங்களோட டீட்டெயில்ஸ் மற்றும் வீடியோ வந்து கட்டுப்பாடு அறைக்கு வந்து போயிடும். ஸோ உடனே வந்து அவங்களுக்கு காவல்துறையில இருந்து அவசர சேவை வந்து வழங்கப்படும் அப்படின்றதா இது மெயினான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பெண்கள் மட்டுமே இல்லை, ஸோ வயசானவங்க யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஒரே ஒரு பட்டனை பிரஸ் பண்றது மூலமா அவங்களுக்கு வந்து உடனடியா அவங்களோட அவசர தேவைக்கான சேவை வந்து வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுல அவசர கால அழைப்பு சேவை வசதி வந்து பாத்தீங்கன்னா 112, 100, 101 இந்த மாதிரி பயனாளர்கள் அலைபேசியில வந்து நேரடியாவே நீங்க வந்து புகார்கள் வந்து இந்த ஆப் மூலமா வந்து தெரிவிக்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம போலீஸ்க்கு மட்டும்தான் வந்து நம்மளோட எமர்ஜென்சி போகும் அப்படின்றது கிடையாது. நம்மளோட க்ளோஸ்ல இருக்கக்கூடிய நம்மளோட அம்மா அப்பா இல்லைன்னா நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்மளுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா யாருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரிவிக்க முடியும் அப்படின்றதுக்காக 2 பேர்த்தோட வாட்ஸ்அப் நம்பரும் நம்ம வந்து இதுல இன்ஸ்டால் பண்றதுனால அவங்களுக்குமே நாம வந்து எமர்ஜென்சில இருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல முடியுமா இருக்கும். ஸோ இந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நெட் கனெக்ஷனை வந்து நீங்க ஆன்ல வந்து வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம ஆப் வந்து யூஸ் பண்ணும்போது இதுல வாட்ஸ்அப்பும் கூகுள் மேப்பும் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். ஸோ உங்களோட மொபைல்ல நீங்க வந்து நெட் கனெக்ஷன் வந்து கண்டிப்பா ஆன்ல இருந்ததுனா தான் இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுல எமர்ஜென்சி பட்டன் மூலமா மட்டும்தான் நம்ம வந்து சில விஷயங்கள்ல எமர்ஜென்சிக்கு வந்து சொல்லணும் அப்படின்றது கிடையாது. மொபைல் மூலமாவும் புகார் அளிக்கிறது தான் மொபைல் பேஸ்ட் கம்ப்ளைண்ட்டும் இதுல வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கு. இதுல வந்து பயனாளர்கள், குறிப்பா வந்து மகளிர், சிறார் முதலியோர் ஆகியோர் வந்து பாத்தீங்கன்னா முதியோர் ஆகியோர் அவசர கால புகார்களை நீங்க போட்டோஸாவையோ இல்லைன்னா வந்து குறுகிய வீடியோஸ், அதாவது 15 செகண்ட்ஸ்க்கான வீடியோஸோ நீங்க வந்து பதிவேற்றம் செஞ்சு உங்களோட புகார்களை வந்து இதுல நீங்க சப்மிட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க வந்து எந்த இடத்துல இப்போ லொகேஷன்ல வந்து நீங்க எமர்ஜென்சில இருக்கீங்க அப்படின்றதுக்கான லொகேஷன் ஷேரிங்கும் வந்து கூகுள் மேப்ஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அவசர காலத்துல பயனாளர்கள் வாட்ஸ்அப், கூகுள் மேப் வாயிலா நேரடியா இருப்பிட விவரங்களை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்க வந்து ஷேர் பண்றதுக்கும் இந்த ஆப்ல வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காவல் நிலைய இருப்பிடம் மற்றும் நேரடி அழைப்பு வசதி. சப்போஸ் நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, அந்த இடம் வந்து எந்த லொகேஷன் என்னன்றது உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை கூட நீங்க இந்த ஆப் மூலமா வந்து லொகேட் வந்து பண்ணிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க காவல் கட்டுப்பாட்டு அறையோட தொலைபேசி விவரங்களையும் இந்த ஆப் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம சைபர் கிரைம்ஸ் வந்து நடக்குது இல்லையா, சில பேர் வந்து ஃபோன் பண்ணி உங்களோட ஏடிஎம் நம்பர் சொல்லுங்க, கார்டு சொல்லுங்க, இந்த மாதிரி நம்மளோட சைபர் ரிலேட்டடா நடக்கக்கூடிய கிரைம்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா உடனுக்குடனே நம்ம வந்து இந்த ஆப் மூலமாவே நம்ம வந்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பண்ணி அதுக்கான நடவடிக்கையை வந்து துரிதப்படுத்துறதுக்கும் இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி மற்ற எமர்ஜென்சி ஹெல்ப்லைன்ஸும் இந்த ஆப் மூலமாவே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து அவசர கால அறிவிப்புகள் இல்லைன்னா நோட்டிபிகேஷன்ஸ், அலர்ட் நோட்டிபிகேஷன் மெசேஜ், வெஹிக்கிளோட வெரிஃபிகேஷன், இ பேமெண்ட், அதாவது உங்களுக்கு போலீஸ்ல ஏதாவது பெனால்டிஸ் வந்து போட்டிருந்தாங்கன்னா அதுக்கான பெனால்ட்டியும் நீங்க இ பேமெண்ட் மூலமா இந்த ஆப்லயே வந்து பே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம தனிநபர் குறித்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீசஸ், உங்களோட தொலைந்து போன டாக்குமெண்ட்ஸ்க்கான ரிப்போர்ட்டை நீங்க வந்து இதுல புகாரா வந்து பதிவு செய்யலாம். அதே மாதிரி உங்களோட சிஎஸ்ஆர், எஃப்ஐஆர் காப்பீஸோட டீடைல்ஸையும் இந்த ஆப்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ காவல்துறையோட சமூக ஊடக சேவைகளையும் நீங்க இதுல தெரிஞ்சுக்க கூடியதா இருக்கும். அதே மாதிரி காவல்துறையில குடிமக்கள் சேவை செயலி, அதாவது டிஎன் போலீஸ் சிட்டிசன் ஆப் இல்லைன்னா 112 இந்தியா அப்படின்ற ஆப் வசதியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் கூடயே உங்களுக்கு லிங்க் பண்ணிருக்கனால இதுல இருக்கு, நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமா வந்து ஒரு 60 வகையான சேவைகளை வந்து நீங்க ஒரே ஆப்ல வந்து யூஸ் பண்ணக்கூடியதா இந்த காவல் உதவி வந்து உங்களுக்கு இருக்கும்.
ஸோ இந்த ஆப்பை நீங்கள் வந்து உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் காவல் உதவி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாவே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடியதாக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது இன்ஸ்டாலேஷனில் என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் காவல் உதவி, அதாவது KAVAL உதவி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி லோகோவில் உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து ஷோ ஆகும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டீட்டெயில்ஸை கொடுத்து நம்ம வந்து சைன்இன் பண்ணணும். ஸோ சைன்இன் அப்படின்ற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சைன்இன்னை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். இதில் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி வெரிஃபை அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட பேர், உங்களோட ஜெண்டர், அதாவது மேலா நீங்கள் ஃபீமேலா அப்படின்றத கொடுக்கணும். அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி உங்களோட ஹோம் டூர் நம்பர், அதாவது உங்களோட அட்ரஸ் வந்து டீட்டெயிலாக நீங்கள் இந்த காலத்தில் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கூகுள் மேப்பில் கூட நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதில் டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட வில்லேஜோ டவுனோ ஏரியா அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் இதில் கொடுத்துக்கணும். அதே மாதிரி உங்களோட சிட்டியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சைன் அப் வந்து கொடுத்துக்கோங்க. சைன் அப் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஆக்டிவேஷன் கோடு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடு உங்களுக்கு ரிசீவ் ஆகலைன்னா ரீசெண்ட் ஆக்டிவேஷன் கோடு அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் சென்ட் ஆகும். அந்த கோடை என்டர் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து 2 பேரோட, அதாவது உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட 2 பேரோட மொபைல் நம்பர், அவங்களோட பேர், அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். 3 பேரோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம், ஆனால் கண்டிப்பாக 2 பேரோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர், நேமு, அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத இதில் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா மதர், ஃபாதர், இந்த மாதிரி யார் யாரோட ரிலேஷன்ஷிப்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற ஃபுல் லிஸ்ட்டு வந்து இதில் இருக்கும். நீங்கள் கொடுக்க போகிறவங்களோட நம்பர் யார் அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இதில் வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட மொபைலில் வந்து ஒவ்வொரு டைமும் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது சில டீட்டெயில்ஸ் வந்து அலோவ் கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போதும் நம்மளோட மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு 4 விஷயத்த வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அலோவ் வந்து கேட்பாங்க. இது வந்து நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது அவங்களால நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. அதில் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு வந்து உங்களோட SMS, அடுத்தது உங்களோட பிக்சர் அண்ட் வீடியோஸ் வந்து ஆக்சஸ் கேட்கும். ஸோ அலோவ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆடியோ ரெக்கார்ட் கேட்கும் அண்ட் ஃபோட்டோ ஃபைல் வந்து கேட்கும். ஸோ இது 4க்கு வந்து நீங்கள் அலோவ் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட சைன்இன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படி, அதுக்கப்புறம் தமிழ் அப்படின்னு இருக்கும். நமக்கு எதில் வேணுமோ இந்த ஆப் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட எமர்ஜென்சி டைமில் நம்ம ப்ரெஸ் பண்ண போகிற பட்டன் வந்து இந்த ரெட் கலரில் இருக்கிறது தான். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வாய்ஸ் இல்லைனா மொபைல் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறது, உங்களோட லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதர் சர்வீஸில் நான் சொன்ன மாதிரி மொத்தமாக உங்களுக்கு 60 சர்வீசஸ் வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதர் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் லொக்கேட்டர், டிஎன் போலீஸ் சிட்டிசன் சர்வீஸ் ஆப் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் ரூம், சைபர் கிரைம்ஸு, அதர் எமர்ஜென்சி ஹெல்ப்லைன்ஸ், போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீஸு, இ-பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் உங்களோட தொலைந்து போன டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடான ரிப்போர்ட், இது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி டைமில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவே நீங்கள் எமர்ஜென்சியாக இருக்க டைமில் உங்களோட லொக்கேஷனை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக 2 மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணக்கூடியதாக வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஷேரிங் அப்படின்றது. இதில் கூகுள் மேப்பும் வாட்ஸ்அப்பும் உங்களோட மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த ஆப்பை வந்து நீங்கள் அவசர டைமில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட மொபைலில் நெட் கனெக்ஷன் வந்து ஆனில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த காவல் உதவியோட பெனிஃபிட்ஸ். இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.